அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு மார்மலேடு தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணும், பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், பிளட் சுகர் லெவலையும் இன்சுலின் லெவலையும் ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஃபைபர் கண்டென்ட் ஆரஞ்சில் இருக்கனால கொலஸ்ட்ராலையும் பெல்லி ஃபேக்டையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி ஆரஞ்சில் அதிகமாக இருக்கனால நம்ம பாடியில் இருக்க அயனை அப்சர்வ் பண்ணும். விட்டமின் சி இருக்கனால இம்யூனிட்டி சீக்கிரமாக அதிகப்படுத்துங்க நம்ம பாடிக்கு. ஆரஞ்சில் நியூட்ரிஷன் வேல்யூ நிறைய இருக்குங்க. அதில் கலோரிஸ், ஃபேட்டு, சோடியம், கார்போஹைட்ரேட், ஃபைபர், ப்ரோட்டீன் இதெல்லாம் ஆரஞ்சில் இருக்கனால நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எஸ்பி சேனல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நீங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். 300 ml ஆஃப் ஆரஞ்ச் பல்ப் ஜூஸ், 200 கிராம் ஆஃப் சுகர், டீலு 1 drop ஆஃப் லைம் ஜூஸுங்க. நான் 1/2 kg ஆரஞ்ச் வாங்கி வச்சிருக்கேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை சைட்ல நீங்க கட் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லா ஆரஞ்சுலயும் தோலை ரிமூவ் பண்ணி வச்சுக்க போறேன். நீங்க இதுல மீடியம் சைஸ் தோலை மட்டும் நீங்க ஒரு 3 இல்லைன்னா 2 எடுத்து வச்சு போதுங்க. ரொம்பலாம் எடுத்துக்காதீங்க, மற்ற எல்லாம் வச்சுட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருக்க ஒயிட் ஸ்கின் இருக்குல்லங்க, அதை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிடணும். அது இருந்துச்சுன்னா புளிப்பு அதிகமாயிடுங்க. ஸோ அதனால இந்த ஒயிட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல பீலர் இருந்தா கூட அந்த தோலை பீல் பண்ணிக்கலாம். நான் கத்தியை நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்க, இந்த ஆரஞ்சு பல்ப்ல கூட நான் இந்த ஒயிட் எல்லாம் இருந்தது அதிகமா இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கொட்டையை கூட நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ தோல்ல இருக்க ஒயிட்டை நான் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு இருக்க போறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதை கட் பண்ணணுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. இங்க பாருங்க, நான் எல்லா தோலில இருக்க ஒயிட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதை நீளமா மெலிசா கட் பண்ணிக்க போறேன். ரொம்ப நீளமா கட் பண்ணாதீங்க, மீடியம் சைஸ்ல கட் பண்ணாலே போதுங்க. நான் மெலிசா கட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா வச்சுக்கலாங்க எடுத்து ஓரமா. இப்போ பல்ப்பை ஜூஸ்ல சேர்த்து நம்ம நல்லா ஜூஸ் பண்ணிக்க போறோம். பாருங்க, எனக்கு 300 ml ஆஃப் பல்ப் ஜூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ அதை ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணிட்டு கேஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். நான் இந்த ஆரஞ்சுக்கு எந்த ஒரு வாட்டரும் நான் சேர்க்கலைங்க. ஆரஞ்சுல இருக்க வாட்டர் கண்டென்ட்டே நம்மளுக்கு போதுங்க. ஸோ அதனால நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போறேன். இப்போ நம்ம ஆரஞ்சு பல்ப் ஜூஸுக்கு 200 கிராம் ஆஃப் சுகர் சேர்த்திக்க போறேன். இதை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்ச பீல நல்லா சேர்த்துக்க போறேன். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு கொதி வந்துச்சு. இப்போ 1 drop ஆஃப் லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட கன்சிஸ்டன்சி வரப்போகுதுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதுல கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கணும். பாருங்க, நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிடலாங்க. நம்மளோட வீட்லயே ஹெல்த்தியா நேச்சுரலா ஆரஞ்சு மார்மலேட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்கூல்ல இருந்து வர பசங்க கேட்டாங்கன்னா வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். இல்ல நான் எந்த ஒரு ஃபிளேவரும் கலரும் நான் சேர்த்தவே இல்லைங்க. ஆரஞ்சுல இருக்க ஃபிளேவரும் கலர் மட்டும் தாங்க இருக்கு. ப்ரிசர்வேட்டிவ் நான் எதுவுமே நான் சேர்த்துல. ஏன்னா ஆரஞ்சுல பெக்டின் கண்டென்ட் அதிகமா இருக்கனால ப்ரிசர்வேட்டிவ் அதே ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. பெரியவங்க இருந்து சின்னவங்களுக்கு நல்லா சாப்பிடலாங்க. இதை 3 மாசம் வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம். வீட்டுல ரூம் டெம்பரேச்சர்லயே நீங்க வச்சுக்கலாம். பாத்தீங்களா, இது ரொம்ப ஹெல்த்தி, ஹோம்மேடுங்க. இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ்டார நீங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல நீங்க போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நாள் தாங்குங்க. இதை ஏர் கண்டென்ட் இல்லாம நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா டைட் க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க டைட் கண்டென்ட் நல்லா வச்சுக்கோங்க. இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. குட் ஆஃபீஸ்.